பன்ருட்டியில் வாகன சோதனையில் 12 கிலோ தங்கம் தற்போது சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்கள். பன்ருட்டியில் வாகன சோதனையின் போது சுமார் 4.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகை சிக்கியுள்ளது. இதனையடுத்து வணிக வரித்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பூங்குணம் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையை மேற்கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு சொகுசு காரை மறித்து சோதனை செய்த போது அந்த காரில் 4.5 கோடி மதிப்பு உள்ள 12 கிலோ தங்க நகைகள் 2 பைகளில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கோயம்புத்தூரை சேர்ந்த நகை உற்பத்தியாளர் பன்ருட்டி வழியாக சென்னையில் உள்ள நகை கடைகளுக்கு விற்பனைக்காக எடுத்துச் சென்றதாக கூறப்பட்டனர். மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததாலும் பன்ருட்டி காவல் நிலையத்தில் அது ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போலீசார் காரில் வந்த ஸ்ரீதர், கார்த்திகேயன், கிருஷ்ணன், ஜான் ஆகியோருடன் விசாரணை மேற்கொண்டதில் சில ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் சந்தேகம் அடைந்த போலீசார் வருமான வரித்துறையினர் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகளை தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டு அவர் காரில் வந்த 4 பேரிடமும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, உரிய ஆவணங்கள் உள்ளதா என்று பல்வேறு கோணத்திலும் அதிகாரிகள் விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். பன்ருட்டியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் 4.5 கோடி மதிப்புள்ள தங்கம் சிக்கியது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.